ஹாய் நான் அதீப். இன்ஃபினிக்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோங்கிற ஒரு ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபினிக்ஸுங்கிற பிராண்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஓப்போ, ரெட்மி, ரியல்மி, விவோ மாதிரியே இன்ஃபினிக்ஸும் ஒரு சைனீஸ் பிராண்ட் தான். ட்ரான்ஷன் ஹோல்டிங்ஸுங்கிற கம்பெனி தான் இதோட பேரண்ட் கம்பெனி. இந்த ட்ரான்ஷன் ஹோல்டிங்ஸோட கீழே வர சப் பிராண்ட்ஸ் தான் இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, ஐடெல். இன்ஃபினிக்ஸ் இந்த ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 5Gங்கிற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனும் இப்போ இன்ஃபினிக்ஸ் இங்கே லான்ச் பண்ணியிருக்கிற இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு ஃபோனு தான். ஒரு சம்மந்தமே இல்லை இந்த ரெண்டு ஃபோனுக்கும். டிசைனும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அடுத்தது இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பேக் சைடில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 கேமரா வருது, அப்புறமா ஒரு எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் வருது, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கலர் வேரியண்ட்டில் வருது, ஒயிட், ப்ளூ, கிரே. இந்த ஃபோனோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 192 கிராம் தான் வருது. இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் தான் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வருது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கார்டு ஸ்லோட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளால் 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் வருது. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. 1000 nits தான் இதோட பீக் பிரைட்னஸ். கோர்னிங் ஒர்லாஸோட 3 ப்ரொடக்ஷன் தான் இதோட டிஸ்பிளேல வருது. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு நோச் டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிஸ்பிளே தான் எல்லா பிராண்ட்ஸுமே கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு நெகட்டிவாக சொல்ல முடியாது. மீடியாடெக்கோட Helio G99 ப்ராசஸர் தான் இதில் வருது. இது பார்த்தீங்கன்னா 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராசஸர் தான். மீடியாடெக்கோட G90 சீரியஸ்லேயே 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் தான் இந்த G99ங்கிற இந்த ப்ராசஸர். மாதிரி G57 தான் இதில் கொடுத்துருக்கிற GPU. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 தான் வருது. XOS தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஃபினிக்ஸ் மட்டும் இல்லை, ரியல்மி, ரெட்மி அவங்களோட ஃபோன்ஸில் ப்ளோட்வேர் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி தான் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது இன்ஃபினிக்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கிற OS எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5000 mAhக்கான ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அடுத்து அந்த ஃபோன்ஸில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிற 2 கேமரா வேஸ்ட்டு தான். ஒரு கேமரா தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 108 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும், அப்புறமா ஒரு AI லென்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா வருது. ஓவரால் இந்த ஃபோனில் இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அப்புறமா ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. அந்த 2 கேமராமே சூப்பராக இருக்கும். மிச்சம் இருக்கிற அந்த 2 மெகா பிக்சலுக்கான அந்த டெப்த் சென்சரும் அந்த AI போர்ட்ரேட் லென்ஸும் பார்த்தீங்கன்னா சும்மா டம்மிக்கு ஷோக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ஃபோனோட பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன கண்டென்ட் வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வருது, அப்புறமா சார்ஜிங் அடாப்டர், டைப் சி சார்ஜிங் கேபிள், TPU கேஸு, அப்புறமா ஃபிலிம் ப்ரொடெக்டரும் இது கூட தராங்க. இந்த இன்ஃபினிக்ஸோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ப்ரொடெக்டர் ப்ரீ அப்ளைடு கிடையாது, மேபி செப்பரேட்டாக தான் தருவாங்க. அதை நம்ம வாங்கி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இன்ஃபினிக்ஸோட அதிக ஃபோன்ஸ்லையுமே அப்படி தான் அவங்க கொடுப்பாங்க. அப்புறமா சிம் இன்ஜெக்டர் டூல் இதில் தராங்க. அப்புறமா டாக்குமெண்டேஷன் இவ்வளோ தான் பாக்ஸ்க்குள்ளே வருது. ஃபைனல் இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 8GB 256GBங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,999 ரூபாய். இந்த ஃபோன் ஃப்ளிப்கார்ட் வழியாக தான் நம்மளால் வாங்க முடியும். இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபோனை ப்ரீபெய்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 1500 ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்குறாங்க. அட்வான்ஸாக ஃபுல் பேமெண்ட் பண்ணி இந்த ஃபோனை புக் பண்ணிங்கன்னா அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறமா 500 ருபீஸுக்கான ஒரு காயின் டிஸ்கவுண்ட் இதில் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். அப்போ நீங்கள் இந்த 2 ஆஃபரை யூஸ் பண்ணி இந்த ஃபோன் வாங்குறா இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு 14,999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. 17,000 ரூபா கொடுத்து வாங்கினாலும் இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒர்த்தான ஃபோன் தான். ஓவரால் இந்த ஃபோனோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற AMOLED டிஸ்பிளே, அப்புறமா கேமரா 108 மெகா பிக்சலுக்கான கேமரா வருது. செல்ஃபி கேமராவும் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவோட குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் டீசெண்டான அவுட்புட் கிடைக்கும். அப்புறமா 5000 mAhக்கான பேட்டரி, 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் இருக்குது. அப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மேஜர் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் வேரியண்ட் தான்.
8GB RAM வருது. அது கூட பார்த்தீங்கன்னா 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் நமக்கு தராங்க. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிராண்டுமே 256GBக்கான ஸ்டோரேஜ் வேரியண்ட் கொடுக்கறதே இல்லை. இந்த ஃபோன் கரெக்டாக யாருக்கு சூஸ் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, நிறைய படம் பார்ப்பீங்க, நிறைய படம் ஃபோனில் ஏற்றி வைப்பீங்க, நிறைய ஃபைல்ஸ் உங்கள் ஃபோனில் ஏற்றி வைக்கணும். மெமரி கார்டு போட்டாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பத்த மாட்டேங்குது. அந்த ஒரு டைப் யூஸராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் பர்ஃபெக்டாக இருக்கும். மல்டிமீடியா கன்செப்ஷன், பர்ஃபார்மன்ஸு, ஸ்டோரேஜ் இது மூணுலையுமே இந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்குது. இன்ஃபினிக்ஸில் இருக்கிற ஒரு சின்ன குறை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோன்ஸுக்கான ஆக்சசரிஸு கிடைக்கிறதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் இந்தியாவில் நல்ல ஃபோன்ஸாக லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் டாப் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக இந்தியாவில் வந்துருவாங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஈவினிங் 6 மணி ஆகும்போது வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுவோம். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸுமே இன்ஸ்டாகிராம் வழியாக தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.